சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க குறைவான திங்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கடையில் கிடைக்கிறது போல். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 ஃப்ளேவரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அதாவது நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் பால் பவுடர், 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லா ஆற வச்சுருங்க. முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி மோல்டில் சேர்த்துருங்க. ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் டீ கிளாஸ் வச்சுருப்போம்ல, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சிலிக்கான் மோல்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபாயில் வச்சு இதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா ஐஸ் ஸ்டிக் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அதுக்காக. இதே மாதிரி கிளாஸில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கிளாஸ்லேயும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு கத்தி வச்சு கீரல் போட்டுட்டு ஐஸ் ஸ்டிக் வச்சுருங்க. இதையும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரத்துக்கு செட் பண்ணணும். இதே போல் நீங்கள் சிலிக்கான் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். இது யூஸ் பண்ணுறீங்கன்னா முன்கூட்டியே இந்த ஹோலில் இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு இதையும் 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதுக்கு அவுட்டர் லேயருக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணணும். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட், அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். நீங்கள் டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒட்டாத படிக்க இந்த பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. இதுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில் சாக்லேட் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கீழே கொதிச்சிட்ருக்கல தண்ணி, அதில் மேலே நம்ம வைக்கக்கூடிய பாத்திரம் ஒட்டக்கூடாது. இடையிடையில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி சாக்லேட் ஒழுங்காக மெல்ட் ஆகலைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆக வேண்டியது இருக்குது. 1-2 சாக்லேட் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் மோல்டை கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட நீங்கள் தண்ணியில் காமிச்சிங்கன்னா ஈஸியாக டிமோல்டு பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணணும். இந்த மாதிரி டிப் பண்ணணும். எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாக்லேட் டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அவ்வளோதான், சாக்கோபார் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளேவர் பண்ணணுன்னா மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலையை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி எடுத்தோன்னா 2வது ஃப்ளேவர் தயாராகிடும். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பீனட் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு
நம்ம உருக்கி வச்சுருக்க சாக்லேட்டோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வறுத்த நிலக்கடலை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தோலை உரிச்சிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீமை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீமுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி. இந்த சாக்லேட் நல்லா ஃப்ரீஸ் ஆன உடனேவே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சிடணும். இல்லைன்னா உள்ளே இருக்க ஐஸ்கிரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்கோபார் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சாக்கோபார் ஐஸ்கிரீம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு தந்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க இது நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்கன்னு. கடையில் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.